வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்முடைய சேனலை பொறுத்த மட்டும் நம்ம மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு புதிய கேட்ஜெட்ஸ் வந்ததுமே நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வகையில் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து Colorfit Caliber 2 பஸ்ன்னு பேர் போட்டிருக்காங்க. இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்குது எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பாக்ஸை பிரிக்க போகிறோம். பாக்ஸை பிரிக்கும் போது இந்த வாட்ச் கூட என்னென்ன தருவாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். வாட்ச் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். அம்பாஸ்டரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ஒரு வெல்கம் மெசேஜ் இருக்குது. தென் நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி தான், அது கூடவே ஸ்டிக்கர் தருவாங்க. போட்டில் எப்படி தருவாங்களோ, ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி தருவாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. தென் அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே நாஸ்க்காக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க. இது நிறைய கலர் வேரியண்ட் உங்களுக்கு வருது. இப்போ நான் வச்சுருக்கிறது வெள்ளை கலர். இந்த ஸ்மார்ட் வாட்சை தவிர இதுக்குள்ளாடி சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டைப் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமாட்டு பேப்பர் ஒர்க்ஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்ட் ஓவர். இனி வாட்சை காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்சோட லுக்கை பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமாக போய் டெக்னாலஜியில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுப்போம். நண்பா, இனி வாட்சை பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இதோட ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அளவுப்படி பார்க்க போனீங்கன்னா 1.85 இன்ச்சில் தந்திருக்காங்க. வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 30-35 கிராமுக்குள்ளாடி தான் வெயிட் வரும். இதோட பாடி பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராப் எல்லாம் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா சாஃப்ட் சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 22 mmல கொடுத்துருக்காங்க. கலர் வந்து உங்களுக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது. பைனாப்பிள் க்ரீனு, கிராஃபைட்டு, அப்புறம் விண்டேஜ் ப்ரௌனு, ஜெட் பிளாக்கு, மிட் நைட்டு ப்ளூ, இந்த மாதிரி நிறைய வேரியண்ட் 5 விதமான வேரியண்ட் தந்திருக்காங்க. வாட்ச் ஃபேஸஸ் நிறைய தந்திருக்காங்க. நான் அப்புறம் காமிக்கிறேன். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 300 mAhல தந்திருக்காங்க. 10 நாள் பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு மேலே செக் பண்ணி பார்த்துட்டேன். பேக்கப் பக்கா. அப்புறமா இதில் சென்சார்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஹார்ட் சென்சார் இருக்குது, ஆஸ்லோமீட்டர் இருக்குது, SpO2 சென்சார் இருக்குது. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு உங்களுக்கு இதுக்குள்ள 100க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக 30 வரும், 25 இதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான மோடு இருக்கிற எல்லா மோடையுமே இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறமாட்டு நாய்ஸ் ஃபிட்டுன்னு அவங்களுடைய அஃபிஷியல் ஆப் இருக்குது பேர் பண்ணுறதுக்கு. தென் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். இங்கே பார்க்கும்போது தெரியும். பிரைட்னஸ்ஸு ரொம்ப தாராளம் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா 500 நிட்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நண்பா, இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி வாட்ச் ஃபேஸை பாருங்கள். அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்து பண்ணியிருக்காங்க. அப்புறமாட்டு டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது உங்கள் ஃபோனில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வருமோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். SMS வந்தால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தால் நோட்டிஃபிகேஷன் வரும். அது எல்லாமே டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் பார்த்துடலாம். அப்புறமா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ளாடி போகுது. அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய கம்ப்ளீட் ஹெல்த் ரிப்போர்ட், ரெக்கார்டு, இப்படி சொல்லிக்கலாம். எல்லாமே அதில் இருக்கும். அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணணுனாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கீழேருந்து மேலே பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. அது உங்களுக்கு டார்க் மோட், பிளாக் மோட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மோட்லாம் இருக்குது. இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு அக்யூரேட்டாக காமிக்குது, அதில் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறமா மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிறதுக்கு அவங்க இந்த க்ரௌன் பட்டன் தான். க்ரௌன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது நாய்ஸ் ஹெல்த் இருக்குது, கிளாக் இருக்குது, வெதர் அப்டேட் இருக்குது, நாய்ஸ் பஸ் தந்திருக்காங்க, ஸ்போர்ட்ஸ், நிறைய மோடு, எக்கச்சக்கமான மோடு, இல்லாத மோடு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு மோடு இருக்குது, அந்த எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி மோடு இருக்குது. ஒர்க் அவுட் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். வாட்ச் ஃபேஸுக்கு தனி ஒரு ஆப்ஷன், ரிமைண்டர் இருக்குது. புதிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன் தந்திருக்காங்க. டார்ச் லைட்டு, கால்குலேட்டர், அப்புறம் செட்டிங்ஸ், யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கால்குலேட்டர் மட்டும்தான் தந்திருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது TTG டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கிடையாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கையில் கட்டும்போது ஏதோ ஒரு வாட்ச் கட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. மெட்டல்னால் கொஞ்சம் ராயலாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்சஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். பழைய வீடியோஸை தேடி பாருங்கள். இந்த வாரத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்சஸ் ரிவ்யூ பண்ணியிருப்போம். பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். எது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குது, கொடுக்கக்கூடிய காசுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு
நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாட்ச் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு வாட்ச் எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமாக ரிவ்யூ பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு வாட்சஸ் பற்றி நிறைய வீடியோ போடணுன்னா கீழே எந்த வாட்சை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நிறைய பேர் பலவிதமான கேட்ஜெட்ஸ், வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அதுவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.